ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மை கார்டன் அப்படின்ற யூனிட்டில் 4th டே என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டி ரீடிங் ஃப்ளூயன்ட்லி. ஸோ இதில் நம்ம நமக்கு இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸை ஆர் சென்டென்ஸை டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ரீட் பண்ண சொல்லணும். யார் அந்த டைம் லிமிட்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸை ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஸ்டார் கொடுத்து அவங்கள நம்ம பாராட்டணும். எந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் போர்டில் எழுதி அவங்களுக்கு நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி த கோகனட் க்ரோ. இந்த ஆக்டிவிட்டி 3rd ஸ்டாண்டர்டுக்கு உரிய ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல் pictures of the story and word cards. word cardsல questions words எழுதியிருக்கணும். what, who, why, how. ஸோ இந்த மாதிரி questions wordsை நம்ம எழுதியிருக்கணும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட can you tell me a tree that is tall? palmyra tree or coconut tree? அதாவது நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப உயரமான டாலான ட்ரீ எது, அதோட பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டெல் மீ த ட்ரீ தட் கிவ்ஸ் யூ பிட்டர் ஃப்ரூட்ஸ். ஸோ அவங்க அதுக்கு நீம் ட்ரீ அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டெல் மீ த ட்ரீ விச் இஸ் வெரி பிக். அவங்க அதுக்கு பேனியன் ட்ரீ அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் we shall learn a story about a tall tree. Can you guess it? அப்படின்னு நம்ம கேட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் டால் ட்ரீன்னொடனே கோகனட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை 4 டீம்ஸாக டிவைட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பிக்சர் கார்டையும் ஒரு கொஸ்டின் கார்டையும் கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வாட் அப்படின்ற வேர்டு கார்டை கொடுத்துட்டு ஒரு பிக்சர் கார்டை கொடுக்கணும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு டீம் அந்த வாட் அப்படின்ற வேர்ட் கார்டை வச்சு கொஸ்டின்ஸ் மேக் பண்ணி அவங்க அந்த கொஸ்டின்ஸை கிளாஸ் முன்னாடி கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினை நெக்ஸ்ட்டு டீம் கேட்கணும். ஸோ அடுத்த கொஸ்டினை அடுத்த டீம் கேட்கணும். இதே மாதிரி ஒரு பிக்சர் கார்டுக்கு ஒரு வேர்ட் கார்டை வச்சு எவ்வளோ கொஸ்டின்ஸ் மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸையும் ஒவ்வொரு டீமும் மேக் பண்ணணும். மேக் பண்ணி அதுக்கான ஆன்சராக அவங்க சொல்லணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பிக்சர் கார்டைக்கும் ஒவ்வொரு வேர்ட் கார்டையும் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸை அவங்கள க்ரியேட் பண்ண சொல்லணும். இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஃபன்னாக கூட இருக்கலாம். பட் அவங்களோட ஃப்ளூயன்சிக்காக தான் இதை நமக்கு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிக்சர் கார்டையும் காமிச்சு நம்ம அந்த ஸ்டோரியை நரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சர் கார்டு இது தான். இதை காமிச்சு இனியா அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் லிவ்ட் இன் எ கோகனட் க்ரோ. இட் வாஸ் நியர் எ லேக். எவ்ரி டே தே வென்ட் டு த லேக். ஹர் ஃபாதர் காட் ஃபிஷ் இன் பிக் baskets. He sold them in the market. Her mother washed the clothes near the lake. Inia helped her parents. Next picture காமிச்சு one day Inia asked her dad, we catch fish every day. What shall we do when all the fish in the lake are caught and none are left for us to catch? What will you sell in the market? ஸோ நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் இந்த லேக்கில் ஃபிஷ்ஷே இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம போய் என்னத்தை செல் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குற கொஷினை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே ஒரு பாஸ் கொடுத்துட்டு வாட் வில் இனியா அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் டூ, அவங்க எல்லோரும் அந்த பிக்சரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பிக்சர் சம்மந்தமான சில கொஸ்டின்ஸு கேட்டுட்டு let us see what இனியா and her parents plan to do அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் என்ன அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரியை நம்ம சொல்லணும். இனியாஸ் மதர் டுக் coconuts from the grove. She made oil from the coconuts. She also made soap from the coconut. Inia's father sold them in the market. Now
Inia's family is happy. Inia made coir from the coconut husk. She made toys from coconut shells. Her father sold them in the market. ஸோ அதுக்கப்புறம் இனியாவோட அம்மா வந்து கோகோனட்டை வச்சு ஆயிலும் சோப்பும் மேக் பண்ணுறாங்க. அதை போய் அவங்க அப்பா மார்க்கெட்டில் விற்றுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இனியாவோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சம் டேஸ்க்கு அப்புறம் இனியா அதிலிருந்து கயிறு அண்ட் டாய்ஸ் எல்லாம் மேக் பண்ணாங்க. அதாவது தேங்காய் நார்லேருந்து கயிறும் தேங்காவோட ஓட்டுலேருந்து டாய்ஸும் மேக் பண்ணி கொடுத்தாங்க. அதை அவங்க அப்பா எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு வந்தார் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். Inia's father caught fish in small baskets. He sold them in the market. அதுக்கப்புறம் அவங்க யூஸ்வலாக அவங்க எடுத்துகிட்டு போன பிக் பாஸ்கெட்டை வச்சுட்டு ஸ்மால் பாஸ்கெட் எடுத்துகிட்டு போய் அதில் மட்டும் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து அதை மார்க்கெட்டில் சென்ட் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இதை பற்றின அவங்களுக்கான புரிதல் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக சில கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நேம் த கேரக்டர்ஸ் ஆர் பீப்புள் இன் த ஸ்டோரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். வேர் டிட் தே லிவ்? வாட் டிட் ஹர் ஃபாதர் ஆர் மதர் டூ இன் த லேக்? வாட் டிட் எனியாஸ் மதர் மேக் ஃப்ரம் த கோகனட்? வாட் டிட் இனியா மேக் ஃப்ரம் த கோகனட் ஷெல்? அப்படின்னு நம்ம சில கொஸ்டின்ஸை அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக கேட்டுட்டு அதற்கான ஆன்சரையும் நம்ம கொடுத்துடணும். இதுதான் 4th டேக்கான ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் டேக்கான ஆக்டிவிட்டியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you next video. Thanks for watching.